ஒற்றுமையான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு மெட்ராஸ் மாகாணமாக இருந்த தமிழ்நாடு அதோட முதல் தேர்தலை 1952ல் எதிர்கொண்டுச்சு. அப்போது சீனியர் பராசக்தி வெளியாச்சு. இப்போது நம்ம தமிழ்நாடு 17வது தேர்தலை எதிர்கொள்ள போகுது. இப்போது இந்த ஜூனியர் பராசக்தி வந்திருக்கு. சீனியர் பராசக்தி வெளியாகும் போது அதுக்கு சென்சார் போர்டு அதிக கட்டுப்பாடுகளை விதிச்சது. அதுக்கு அந்த படத்தோட கதையும் வசனகர்த்தாவான கருணாநிதி கடும் கண்டனங்களை தெரிவித்தார். தற்போது அவரோட மகனும் சிஎம்மான ஸ்டாலின் சென்சார் போர்டை கண்டித்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இது கூடவே ஜனநாயக படத்தோட பிரச்சனையும் வரதுனால எந்த படத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் அப்படின்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் அவரோட கண்டனம் கன்ஃபார்ம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா பழைய பராசக்தி மொழியை மையப்படுத்தி எடுக்கப்படனாலும் அதன் பிறகு வந்த மொழி போரில் இது அதிகமாக பேசப்பட்டது. தற்போது இந்த ஜூனியர் பராசக்தி மொழியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டாலும் அது கூடவே அரசியல், பொருளாதாரம்னு எல்லாத்தையும் தொட்டு போயிருக்கு. 100 ஆண்டுகள் தமிழ் சினிமாவை பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின் அப்படின்னு தான் வரலாற்றில் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு பராசக்தி சம்பவம் பண்ணியிருக்கு. அதே போன்ற ஒரு சம்பவம் ஜூனியர் பராசக்தி பண்ணுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.